ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என் பிரியமான சகோதர சகோதரிகளே, பல்வேறு பிரச்சனைகள், குழப்பங்கள், அச்சங்கள் இவற்றின் மத்தியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் வல்லமை மிக்க ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க, தியானிக்க நம் எல்லாருக்கும் கிடைக்கின்ற வாய்ப்புக்கு குறைவில்லை. இறை வார்த்தையை கேட்கின்ற அத்தனை பேரும் அந்த வார்த்தைக்கு செவிமடுத்து அந்த வார்த்தையால் தொடப்பட்டு மனம் மாறி புது வாழ்வு தொடங்க வேண்டும். அவர்கள் மட்டுமல்ல, மற்ற சகோதர சகோதரிகளை தங்களுடைய வார்த்தையாலும் வாழ்வாலும் மனமாற்றத்திற்கு அழைக்க வேண்டும். இந்த சமூகத்தின் நுகர்வு கலாச்சார சுவர்களை உடைத்தெறிந்து உலகம் ரசிக்கின்ற, பாராட்டுகின்ற போலியான வாழ்க்கை முறையை ஒதுக்கி தள்ளிவிட்டு ஆண்டவரில் நம்பிக்கை கொண்டு மனம் மாற அழைக்கின்ற அவருடைய குரலை நாமும் கேட்க வேண்டும், மற்றவர்களையும் கேட்கச் செய்ய வேண்டும். அத்தகைய உண்மையான மனமாற்றம்தான் நமக்கு நிறை மகிழ்ச்சியை அளிக்கும். மனம் மாறுகின்ற போது இறைவனோடும் நம்முடைய சகோதர சகோதரிகளோடும் நம்முடைய உறவை சீர் செய்ய வேண்டும். ஆண்டவரே கற்றுக் கொடுத்த ஜெபத்தில் நாம் கூறுவது போல, எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களையும் பொறுத்தருளும் என்கின்றவாறு ஒருவர் ஒருவரை மன்னித்து ஆண்டவரின் மன்னிப்பை பெற்று நாம் வாழ வேண்டும். பேதுரு ஆண்டவர் இயேசுவின் இரக்கமுள்ள இதயத்தை நன்கு அறிந்திருந்தார். அதை பலரோடும் பகிர்ந்து கொள்ளவும் அவருக்கு ஒரு ஆசைதான். ஆனால் அதே நேரத்தில் மன்னிப்பதற்கும் ஒரு வரம்பு உண்டு இல்லையா? கணக்கில்லாமல் எப்படி மன்னித்து கொண்டே இருக்க முடியும்? நமக்கோ ஒருவர் செய்த தவற்றை 2ஆம் முறை செய்தாலேயே அவரை மன்னிக்க மிகவும் சிரமப்படுகிறோம். பேதுரு சற்று தாராளமாகவே, ஒருவர் எனக்கு எதிராக பாவம் செய்து வந்தால் நான் 7 முறை மன்னித்தால் போதுமா என கேட்டார். ஆனால் ஆண்டவர் அவருக்கு கூறுவதை பாருங்கள். 7 முறை மட்டுமல்ல, 70 தடவை 7 முறை என நான் உனக்கு சொல்லுகிறேன் என்கின்றார். அப்படியானால் 490 தடவை மன்னிக்க வேண்டும் என்று பொருள் அல்ல. மாறாக கணக்கில்லாமல் தொடர்ந்து மன்னித்து கொண்டே இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் அழைப்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் ஆண்டவர் ஒரு உவமையை விளக்கி கூறி விண்ணரசை அதற்கு ஒப்பிட்டார். மிகவும் தாராளமான ஒரு அரசன், அவனிடம் கடன் பட்டிருக்கிறான் ஒரு பணியாளன். 10,000 தாலந்து கடன் பட்டிருந்தானாம். ஏறக்குறைய 8 கோடி ரூபாய் அவன் கடன் பட்டிருந்தான் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். இந்த அளவுக்கு ஒரு ஊழியனுக்கு கடன் கொடுப்பானா எந்த அரசனாவது என்ற கேள்வி எழலாம். கடன் கொடுத்தவர் கடவுளை பிரதிபலிக்கிறார், எனவே எதுவும் நிகழலாம் கதையிலே. பணத்தை திருப்பி கொடுக்க இயலாத நிலையில் இருந்த அவனையும் அவன் மனைவி மக்களையும் அவனுக்குரிய உடைமைகளையும் விற்று பணத்தை திருப்பி தரும்படி அரசர் ஆணையிட்டாராம். உடனே அந்த பணியாள் அவர் காலில் விழுந்து பணிந்து, என்னை பொறுத்தருள்க, எல்லாவற்றையும் உமக்கு திருப்பி தந்து விடுகிறேன் என்கிறான். அப்பணியாளின் தலைவர் பரிவு கொண்டு அவனை விடுவித்து அவனது கடன் முழுவதையும் தள்ளுபடி செய்தாராம். தலைவனின் தாராள குணத்தால் பயனடைந்த இந்த பணியாள் தன்னுடைய உடன்பணியாளன் ஒருவனை தேடிச் செல்கிறான். அந்த உடன்பணியாள் இவனிடம் 100 தெனாரியம் கடன் பட்டிருந்தானாம். 3 மாத சம்பளம் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். ஏறக்குறைய 20,000 ரூபாய் இருந்திருக்கலாம். அவனுக்கு அரசனால் மன்னிக்கப்பட்டது 8 கோடி ரூபாய் என்றால் 20,000 ரூபாய் எம்மாத்திரம். மீண்டும் இங்கேயும் அதே நடைமுறை, முடிவுதான் வித்தியாசமாக இருக்கிறது. அந்த உடன் பணியாளின் கண்ணீரை கண்டும் வேண்டுதலை கண்டும் மனமிறங்காமல் அவனை சிறையில் அடைக்கின்றான். அரசனுடைய மன்னிப்பை, அன்பை, கனிவை, இரக்கத்தை அனுபவித்த இந்த பணியாள் தன் உடன் பணியாளுக்கு எவ்வளவு தாராளமாக இருந்திருந்திருக்க வேண்டும். தலைவன் மன்னிக்காத இந்த பணியாளை பற்றி கேள்விப்பட்டவுடனே அவனுக்கு கூறியதை பாருங்கள். இன்றைக்கு நம் சகோதர சகோதரிகளை, உற்றார் உறவினரை, நண்பர்களை
மன்னிக்காமல் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே கூறுவதாக அந்த வார்த்தைகளை கேட்போம். பொல்லாதவனே, நீ என்னை வேண்டிக் கொண்டதால் உன் கடன் முழுவதையும் உனக்கு தள்ளுபடி செய்தேன். நான் உனக்கு இரக்கம் காட்டியது போல நீயும் உன் உடன் பணியாளருக்கு இரக்கம் காட்டியிருக்க வேண்டும் அல்லவா? ஆண்டவர் இந்த ஓமை கதையின் நிறைவிலே கூறுகிறார், உங்களுள் ஒவ்வொருவரும் தம் சகோதரர் சகோதரிகளை மனமாற மன்னிக்காவிட்டால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையும் உங்களை மன்னிக்க மாட்டார் என்கிறார். நாம் திருமுழுக்கு பெற்ற நாளிலிருந்து ஆண்டவருடைய மன்னிப்பை பல முறை அனுபவித்து உணர்ந்திருக்கிறோம். ஆண்டவரிடமிருந்து நாம் பெற்றுக்கொண்ட மன்னிப்பை தயங்காமல் தாராளமாக நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு வழங்கிக் கொண்டே இருக்கின்றோமா என்று நம்மையே நாம் சோதித்து பார்க்க வேண்டும். நம்மை கொல்பவர்கள், காயப்படுத்துபவர்கள் நம்மை மட்டுமல்ல, தங்களையே காயப்படுத்திக் கொள்கிறார்கள். நாம் வாழவும் மற்றவர்கள் வாழவும் வேண்டி ஒவ்வொரு நாளும் மன்னிப்பின் ஆண்டவரை நம் வாழ்வாலும் வார்த்தையாலும் பிரதிபலித்து மன்னித்து வாழ்வோம். ஆமென்.